தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்துல அரசியல் களம் ரொம்பவே பரபரப்பா இருக்குங்க. அதுவும் அதிமுக பிஜேபி இந்த ரெண்டு கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளும் நிறைய ட்விஸ்டுகளும் வந்துகிட்டே இருக்குது. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம், அண்ணாமலை எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் அதிமுகவை பத்தியும் ரொம்பவே தரக்குறைவா பேசுறாரு, அதனால நாங்க கூட்டணி வைக்கல, கூட்டணி வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அதிமுக வெளியேறிச்சு. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், ஜி.கே. வாசன் இப்படிப்பட்ட என்டிஏ கூட்டணி ஆரம்பிச்சு இவங்களை வச்சு தேர்தலை சந்திச்சாங்க. அப்போ தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு 3% 2% வாக்குகள் வாங்குச்சு பிஜேபி. அதுக்கப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுகவை கூட்டணிக்கு அழைச்ச போது அதிமுக சொல்லியிருக்கு, அண்ணாமலை இருந்தா நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ன மாதிரி சொன்ன மாதிரி தகவல் வருது. அதுக்கப்புறம் தான் பிஜேபி மாநில தலைவரா இருந்து அண்ணாமலை நீக்கப்படுறாரு, நயினார் நாகேந்திரன் மாநில தலைவரா நியமிக்கப்படுறாரு. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதிமுக பிஜேபி இடையே நிறைய பிரச்சனைகள் வருது. பிஜேபியில இருந்து என்டிஏ கூட்டணியில இருந்து முதல்ல ஓபிஎஸ் வெளியேறாரு, அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் வெளியேறாரு, அதுக்கப்புறம் செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. எல்லா பிரச்சனையையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுமையா டீல் பண்ணிக்கிட்டு வராரு. அண்ணாமலை அப்படிங்கிற பேரு கேட்ட உடனே நம்ம தமிழகத்துல பிஜேபி காலூன்றதற்கான ஒரு முக்கிய காரணமா, முக்கிய தலைவரா அண்ணாமலை இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக திமுக கூட்டணி இல்லாம பிஜேபி ஒரு 3% வாக்குகள் வாங்குறதுக்கு காரணமா இருந்தவர் அண்ணாமலை தான். அப்பவே எல்லாரும் அண்ணாமலையுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே சொன்னாங்க, அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பதவி காத்துக்கிட்டு இருக்கு, டெல்லி மேலிடம் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பதவியை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு அப்படியே தலைகீழா டெல்லி மேலிடம் அண்ணாமலை பதவியை பறிச்சுட்டு சரி ஓகே தேசிய பதவி இல்லைன்னா மத்திய அமைச்சரவையில இடம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பதவிகளும் கிடையாது. அண்ணாமலைய முற்றிலுமா ஓரங்கட்டப்பட்டாரு பிஜேபி மேலிடத்தால. அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் தலைவரா வந்தாரு. நயினார் நாகேந்திரன் தலைவரா வந்தாலும் அண்ணாமலை சொல்றதுதான் பிஜேபி ஆதரவாளர்களும் தமிழக பாஜகவும் கேட்டு நடக்கிறதா இருந்துச்சு. அப்படிதான் அவரோட செயல்பாடுகளும் பிஜேபி தொண்டர்களோட செயல்பாடுகளும் இருந்துச்சு. அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் பிஜேபி தமிழகத்துல பெருசா ஒரு ஃபார்முக்கு வரல. அப்படியே முன்னாடி இருந்ததை விட இப்ப குறைஞ்சுக்கிட்டு தான் போகுது. இப்போ டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் எங்களுக்கு துரோகம் நினைச்சிட்டாரு, அந்த துரோகத்தை ஏத்துக்கிட்டு நாங்க கூட்டணியில இருக்க முடியாது. ரெண்டாவது காரணம் நயினார் நாகேந்திரன் அவர்கள், நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை எப்படி அனுசரிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அண்ணாமலை இருந்த வரைக்கும் கூட்டணி எப்படி அனுசரிச்சு போகணும், கூட்டணி தலைவர்கள் கிட்ட எப்படி பேசணும், இப்படி எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு யாருக்குமே அந்த தலைமை பண்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியை தவிர வேற யாரு வேணாலும் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கலாம், அப்படி நீங்க அறிவிச்சிங்க அப்படின்னா மறுபடியும் நாங்க என்டிஏ கூட்டணியில வர்றதுக்கு தயாரு அந்த மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் கண்டிப்பா கூட்டணிக்குள்ள வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம், ஒருத்தங்க கூட்டணி வெளியேறாங்கன்னா அவங்களுக்கு டைம் கொடுத்தாதான் அவங்க நிறைய பேச்சுவார்த்தை நடக்கும், நானும் பேசுறேன், பேசிட்டு அவங்க கூட்டணியில கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களும் நயினார் நாகேந்திரன் பத்தி குற்றச்சாட்டு வைக்கும் போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்கிட்ட நண்பர் அப்படின்ற முறைப்படி என்கிட்ட பேசலாம், என் போன் நம்பர் அவர்கிட்ட இருக்குது, அவருக்கு போன் நம்பர் என்கிட்ட இருக்குது, நண்பர் முறைப்படி பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மறுபடியும் கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சேர்றதுக்கான முயற்சிகளை அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு வராதா தகவல் வெளியாகுது. டிடிவி தினகரன் சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கல அப்படின்னா யாருதான் முதல்வர் வேட்பாளரா வருவா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவலா இருக்க அந்த ஆள் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை தான் பேச வேண்டியதை மற்றவங்க மூலியமா பேச வைக்கிறாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அண்ணாமலையை தான் முதல்வர் வேட்பாளரா அறிவிப்பாங்க. அப்படி முதல்வர் வேட்பாளரா அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா
கண்டிப்பா டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் கண்டிப்பா கூட்டணியில போயிடுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்கிற விதமா அண்ணாமலைக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு அதன் மூலியமா நிறைய மக்களுக்கு சமூக சேவை பண்ணிக்கிட்டு வர்றதா தகவல் வெளியாகுது. இது டெல்லியில இருக்கிறதாகவும் தமிழகத்திலும் நிறைய இடத்துல கொண்டு வர போவதாகவும் தகவல் வெளியாகுது. ஒருவேளை அண்ணாமலை பிஜேபியிலிருந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா, அதனாலதான் அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காரா, அண்ணாமலைக்கே தெரியாம அவங்க ரசிகர்கள் உருவாக்கி இருக்காங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுது. எப்பவுமே இடதுசாரிகள் கட்சியில இருந்து தான் நிறைய கட்சிகள் உருவாகும். அதாவது திமுக இருந்து அதிமுக, திமுக இருந்து மதிமுக, இப்படி நிறைய கட்சிகள் உருவாகும். தடவையா வலதுசாரி கட்சியிலிருந்து தமிழகத்துல ரெண்டாவது ஒரு வலதுசாரி கட்சி உருவாக போகுது அப்படின்ற தகவல் ரொம்பவே பரவிட்டு வருது. அந்த கட்சியை அண்ணாமலை அவர்கள் தான் நடத்த போறாரு, அண்ணாமலை தான் உருவாக்க போறாருன்ற தகவலும் வெளியாகுது. ஆனா இந்த சமயத்துல அவரு கட்சியை தொடங்க மாட்டாரு. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கிற நிலையில இப்போ திடீர்னு அவர் கட்சியை தொடங்க மாட்டாரு. சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் வேணாலும் கட்சியை தொடங்குவாரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதாவது அண்ணாமலையோட ஆட்டம் ரொம்பவே வெறித்தனமா இருக்குது. யார் யார எப்படி அடிச்சா யார் யார் எப்படி பேச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அண்ணாமலை கரைச்சு குடிச்சிருக்காரு. அதனாலதான் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க வாய்ஸ் மூலியமா அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா, இல்ல 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணியோட முதல்வர் வேட்பாளரா அண்ணாமலை அறிவிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.